ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கற்குவேல் ஐயனார் கோயிலில் தான் இருக்கோம். இதுக்கு வந்து குலதெய்வமே கற்குவேல் ஐயனார் தான். தேர்க்குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் மட்டன் மசாலா வந்து நாங்கள் இன்னைக்கு போயிருக்கோம் கோயிலுக்கு. பெப்பத்தூள் சக்தி வாய்ந்த சாமி தான் கற்குவேல் ஐயனார். வந்து இதெல்லாம் ஃபேமிலியோடு போயிருந்தோம். எங்களோட குடும்பம் வந்து கூட்டு குடும்பம். என் வீட்டுக்காரங்க கூட பிறந்தது மொத்தம் 6 பேருங்க. என் வீட்டுக்காரங்க சேர்த்து அதில் 3 பொண்ணு 3 பையன். ஆனால் வந்து பொண்ணுங்க மைனிகள் யாருமே வரல. நாங்கள் வந்து மச்சான் ஃபேமிலியும் நாங்களும் தான் சேர்ந்து தான் போயிருந்தோம். இது வந்து மச்சானோட மூத்த பொண்ணு தான். வந்து தேடிக்குடியிருப்பில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான இடம்னாலே வந்து அந்த மண் தான். அந்த மண்ணில் தான் நல்லா விளாண்டுட்ருப்பாங்க எல்லாருமே. அதனால் அந்த பொண்ணு வந்து நல்ல மண்ணில் தோண்டி விளையாடிட்டு இருந்தா பாருங்கள். சுற்றிலும் தேரி மண் தான். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பேர் இந்த தேரி மண்ணை எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு. சிலவங்க வந்து அந்த கலர் வெட்டு நடந்திருக்கும்ல, அந்த இடம் வந்து குழி தோண்டின இடம் அப்படியே இருக்கும். அதிலேருந்து அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு பூஜை ரூமில் வைப்பாங்க. சிலவங்க செம்மண் மட்டும் தனியாக அள்ளிட்டு போய் செடி வைக்கிறதுக்காகவும் மூடையில் அள்ளிட்டு போவாங்க. காரில் வண்டியில் வந்திருக்கவங்க. நாங்கள் அன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வச்சு சூப்பராக பொங்கி வந்துருச்சு பொங்கல். இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இப்படி பொங்கல் வச்சு அதை வந்து எங்களுக்கு வந்து ஐயனார் அப்புறம் வந்து பேச்சியம்மன் 2 சாமி இருக்குது எங்களுக்கு. அதனால் 2 பேர்த்துக்குமே நாங்கள் வந்து பொங்கல் 2 சாமிக்குமே பொங்கல் வச்சு படையல் போடுவோம். அப்புறம் இது வந்து கோவிலோட முன்வாசல். பார்க்க இருக்கும் இந்த இடம். முன்னாடி வந்து மாட்டு கொட்டாயெல்லாம் ஒன்று உண்டு. அதில் மாடு ஆடு எல்லாமே கட்டி போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.